பன்னீர்னு ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சம்பாதிக்கும் மனைவியை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அதில் திருப்பிக்கிட்டு கேட்டிருக்காரு, சம்பாதிக்கும் கணவனை எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட். நம்ம கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம், சம்பாதிக்கிற கணவன் வருவானா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பொண்ணோட ஜாதகத்தில் 4க்கு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார், அல்லது 8க்கு அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். அதே மாதிரி 4, 5க்கு அதிபதிகள் சேர்ந்துருக்காங்க, அல்லது குருவும் 11ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்துருக்காரு, அல்லது குருவும் 8ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்துருக்காரு ஒரு பொண்ணோட ஜாதகத்தில். இந்த காம்பினேஷனில் எது இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு வரக்கூடிய கணவர் வந்து நல்லா சம்பாதிக்கக்கூடியவிட நல்ல சம்பாத்தியம் இருக்கிறவராக இருப்பார். பட் ஒரு விஷயம் தெரியுமா, சம்பாத்தியம் மட்டும் இருந்தால் பத்தாது இல்லையா, குணம் இருக்கணும். அந்த குணம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, மாப்பிள்ளையோடைய லக்னத்தை குரு பார்த்தாலோ அல்லது லக்னாதிபதி பார்த்தாலோ நல்ல குணமான மாப்பிள்ளை.